ஹாய் தம்பி. ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இது போட போகிறோம். அது பேர் என்னது? ஒரு அது யூஐடியா? சரி, ஐடியோ யூஐடியோ இல்லை, நேமுக்கு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு வேளை பாட்டாக இருந்தீங்கன்னா கமெண்டில் நான் பாட்டுன்னு போடணும், அப்புறம் யூஐடி போடணும். அப்படி போட்டால் தான் நீங்கள் இந்த புஷ்பா பண்ணுறது நான் உங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணுவேன். புஷ்பா பண்ணுறீங்கள ஏதாவது ஒரு எமௌண்ட் கிஃப்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லைக் காணும் ஸ்டாப் போயிட்டு ஏது வீடியோ போடுறது காணும். வீடியோ இருக்கு, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? ரெக்கார்ட் ஆகல. இல்லை, ரெக்கார்ட் ஆகிட்டு எங்கடா இருக்கு? இந்தா இருக்கு இல்லடா. ஆனால் கொய்யால கண்ணுக்கு இத்தனை தூரம் இருக்குன்றதுடா. ஓகே, சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட்லேயே பண்ணிவிட்டேன், அப்படி நான் பண்ணிட்டேன்னு போட்டு வந்து அப்புறம் வந்து உங்கள் வீடியோ போடணும். அப்புறம் வந்து அவ்வளோதான். அப்படி போட்டு நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுவேன் 10 பேருக்கு கிஃப்ட்டு. ஆனால் ஒரு பேருக்கு ஒன்று தான். நான் பாட்டு ப்ரோ அப்படின்றவங்க உங்களை இன்வைட் பண்ணி உங்களுக்கு விளையாட சொல்லி வந்துடுவேன். நல்லா விளையாட ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பண்டில் கிஃப்ட் பண்ணுவேன், அப்புறம் ஒரு இமோட். அவ்வளோதான். ஆனால் சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யாரும் இருக்கான்னு பார்ப்பேன். சப்ஸ்கிரைப் ஏறலைன்னா அந்த வீடியோவே கேன்சல் ஆகிடும். ஒருத்தர் கூட ஏமாத்தினீங்கிறான். ஆனால் யார் ஏமாத்திருக்கான்னு யாருக்கும் தெரியும். ஸோ giveaway வீடியோ இஸ் கம்மிங். ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறோம். அதுலேயும் ஒரு கமெண்ட் வந்து கமெண்ட்டோட சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தால் சப்ஸ்கிரைபர் 8 இருந்தது, கமெண்ட் 1ன்னா ஓகே. என்கிட்ட ஆல்ரெடி 7 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுடலாம். ஆனால் சில பேர் ஏமாத்துறதுல அது வீடியோவே கேன்சல் ஆகிருமே. அதெல்லாம் இன்னொரு வீடியோ திரும்பவும் போடுவேன். அப்போமாச்சும் ஏமாத்தாமல் வாங்க. ஸோ ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய்.